அனைத்து வகையான அதிகார துஷ்பிரயோகங்களை அடியோடு சுத்தப்படுத்துவதற்கு அரசாங்கம் இலக்கு கொண்டுள்ளது. ஊழலால் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அசிங்கங்கள் அடுத்த 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் முழுமையாக வேரறுக்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக அறிவித்தார். பெரிய சுறாக்கள் அல்லது உயர் பதவிகளில் உள்ள தனிநபர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்பிக்கவே முடியாது. அமைச்சர், தலைமைச் செயலாளர், தலைமை இயக்குனர் அல்லது உயர் பதவிகளில் இருந்து பணி ஓய்வு பெற்றவர்கள் என்ற பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதில் மடானி அரசாங்கம் மிக உறுதியாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். இந்த குப்பைகளையெல்லாம் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் சுத்தப்படுத்திவிட முடியும் என்று தாம் நம்புவதாக குறிப்பிட்ட அவர், யார் தவறு செய்தாலும் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் நாங்கள் விடமாட்டோம். இன்றில்லை, நாளை இல்லை அல்லது அடுத்த ஆண்டாக இருந்தாலும் சட்டத்தின் பிடியில் இருந்து ஊழல் புரிந்தவர்கள் தப்பிக்கவே முடியாது. பணியில் இருந்து ஓய்வு பெற்றிருந்தாலும் ஆதாரங்கள் இருந்தால் வீடு தேடி வருவோம் என்றார். இதற்காக அரச மலேசிய போலீஸ் படை அல்லது இதர அமலாக்க நிறுவனங்களை பலப்படுத்த வேண்டுமா? எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் சொன்னார். இதனிடையே மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் 58ஆம் ஆண்டு விழாவை முன்னிட்டு மலேசியாவை தூய்மையாக வைத்திருப்போம் என்ற இயக்கத்தை பிரதமர் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். ஊழலுக்கு எதிராக நாடு முழுவதும் இந்த இயக்கம் மேற்கொள்ளப்படும் என்ற அவர், எவ்வளவு மிகப்பெரிய கௌரவத்தில் இருந்தாலும் ஊழல் ஒரு நாட்டை சீரழித்துவிடும். வரலாற்று உண்மைகள் இதனை நிரூபித்துள்ளன. அதிகார துஷ்பிரயோகங்கள், லஞ்ச லாவண்யம் போன்றவற்றால் நாகரீகம் அடியோடு சரிந்து சிதைந்திருப்பதை வரலாற்றில் காணலாம் என்று குறிப்பிட்டார். ஒரு நாடு புகழின் உச்சத்தை எட்டுவதற்கு வலிமையான அரசியல் திட்டங்களும் ஆளும் அரசாங்கத்தால் உறுதியான அமலாக்கங்களும் இருக்க வேண்டும். அவ்வகையில் MACC இந்த மாண்பை நிலைநிறுத்துவதில் ஒரு முக்கிய தூணாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். MACC தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி தலைமையில் இந்த அமலாக்க நிறுவனமானது மலேசியாவின் தோற்றத்தை ஓர் உச்சத்திற்கு மீண்டும் கொண்டு வருவதில் சிறந்த ஆளுமையுடன், தைரியத்துடன், ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்பதில் தமக்கு எவ்வித சந்தேகமும் இல்லை என்று அன்வார் குறிப்பிட்டார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.